ஷர்மிளா வணக்கம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலான நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 10 நாட்கள் போர் நிறுத்தம் தொடர்பாக காலக்கெடு விதித்திருந்தார். 10 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கின்றோம் என்றும் அந்த 10 நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் ஈரான் உடன்பட வேண்டும் என்றும் அதே போன்று ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. இந்நிலையில் தான் அதற்கு ஈரான் ஒத்து வரவில்லை. தொடர்ந்து அவர்கள் பதிலடி தாக்குதல் மேற்கொண்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து தாக்குதல் பதிலடி என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் அமெரிக்கா விதித்த 10 நாட்கள் கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இன்று மாலைக்குள்ளாக ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல், ஈரான் நரகமாக மாறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுக்கப் போகின்றோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் உரையாற்றும் போது தெரிவித்திருக்கிறார். அவர் பேசும்போது இன்று இரவு 8 மணியிலிருந்து தாக்குதல் தீவிரப்படுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது 8 மணிக்குள்ளாக ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறப்பது குறித்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படவில்லை என்றால் இன்று இரவு 4 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் இருக்கக்கூடிய அனைத்து பாலங்களையும் மின் நிலையங்களையும் அழித்து விடுவோம் என்றும் டொனால்டு ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய ராணுவத்தின் பலத்தின் காரணமாக எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கின்றது என்றும் அதன்படி இன்று இரவு 8 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக 4 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஈரான் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுக்கப் போகின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஈரான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையமும் செயலிழந்து எரிந்து வெடித்து மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்த முடியாதபடி அந்த தாக்குதல் என்பது அதி தீவிரமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது 12 மணிக்குள்ளாக முழுமையாக நாங்கள் போரை முடித்து விடுவோம். இன்று இரவு 12 மணிக்குள்ளாக 8 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக முழுமையாக நாங்கள் போரை முடித்து விடுவோம். 4 மணி நேரமே எங்களுக்கு அதிகம் என்பது போன்று ட்ரம்ப் பேசியிருக்கிறார். 8 மணி முதல் 12 மணி வரை என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் உலக அளவில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 8 மணிக்குள்ளாக ஈரான் எங்கள் ஒப்பந்தத்திற்கு உடன்பட வேண்டும், இல்லை என்றால் வெறும் 4 மணி நேரம் தான் மொத்தத்தையும் அழித்து விடுவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் ஈரான் ஒருபோதும் பின்வாங்குவதாக தெரியவில்லை. தொடர்ந்து அனைத்தையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த ஏதேனும் ஒரு அமெரிக்க வீரரும் உள்வந்தாலும் கூட அவர்கள் சவப்பெட்டிக்குள் செல்வார்கள் என்பது போன்று ஏற்கனவே ஈரான் எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடைசியாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 8 மணி வரைதான் நேரம், அதற்குள் நீங்கள் உடன்பட வேண்டும், இல்லை என்றால் வெறும் 4 மணி நேரம் 12 மணிக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார். அதற்காக அமெரிக்க ஏவுகணை முழுவதுமாக அது தயாராக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரான் போரை வேகமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிக தீவிரமாக இருக்கின்றது. இதற்காக தற்போது அதிக சக்தி வாய்ந்த JASSMER என்ற ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல் எக்ஸ்டெண்ட் ரேஞ்ச் என்பது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ஏவுகணையாக இருக்கின்றது. இது 930 கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக தாக்கக்கூடிய அதிநவீன நீண்ட தூர குரூஸ் ஏவுகணையாகும். இதுபோன்ற மற்ற நாடுகளுடைய பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த கையிருப்புகளை குறைத்து தன்னுடைய முழு ஏவுகணை பலத்தையும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா திசை திருப்பி இருக்கிறது என்ற ஒரு தகவலும் அதிர்ச்சியாகவே இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக மற்ற நாட்டுடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த கையிருப்புகளை அனைத்தையும் குறைத்துக் கொண்டு முழுவதையும் ஒன்றாக திரட்டி ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நிறுத்தி இருக்கின்றது. இதுதான் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுடைய பசிபிக் பிராந்திய கிடங்குகளில் இருந்து சுமார் 13.91 கோடி மதிப்புள்ள இந்த ஏவுகணைகளை இடமாற்றம் செய்ய ஏற்கனவே உத்தரவிடப்பட்டது. அதன்படி தற்போது இடமாற்றம் செய்து ஈரானுக்கு எதிராக அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய ஏவுகணை முழு பலத்தையும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. அமெரிக்காவின் மையப்பகுதி மற்றும் பிரிட்டனுடைய ஃபேர்போர்ட் தளங்களில் இருந்து ஏவுகணைகள் தற்போது மத்திய கட்டளை பிரிவின் தளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் எல்லாம் தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கைக்கு பிறகு அமெரிக்காவிடம் இருந்த 2300 ஏவுகணைகள் வெறும் 425 மட்டுமே மற்ற உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக எஞ்சியிருக்கும். அப்படி என்றால் 90 விழுக்காடு ஏவுகணைகள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த அமெரிக்கா தயாராக வைத்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த 90 விழுக்காடு ஏவுகணைகளும் இன்று இரவு 8 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக முழுவதும் செயல்படும் என்பதையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த காலக்கெடு முடிவதற்கு முன்னதாகவே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தி ஈரான் 27 பேர் பலியானார்கள். அதில் மிக முக்கியமாக
ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய உளவு பிரிவு தலைவரும் உயிரிழந்தார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இப்படியாக தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் குறிவைத்து தாக்கப்பட்ட தாக்குதலில் அந்த கட்டிடம் அதன் அருகே இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு விநியோக மையமும் கடுமையாக சேதமடைந்தது. இந்த தாக்குதலில் 27 பேர் வரை பலியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. போர் நிறுத்தம் என்று அறிவித்த அந்த நாட்களிலேயே இதுபோன்ற தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், போர் நிறுத்தம் அறிவித்த நாட்கள் முடிந்த பிறகு எத்தகைய தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்பதுதான் மிகப்பெரிய அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஒருபுறம் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது போர் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அந்த 45 நாட்கள் போர் நிறுத்தத்தை அமல் செய்ய வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்க வேண்டும். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் ஈரான் ஒப்படைக்க வேண்டும். மேற்கு ஆசியாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்தி விரிவான அமைதி பேச்சுவார்த்தைக்கு தொடர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் வரைவு திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது அமெரிக்கா ஈரான் இடையே திரைமறைவில் அதிதீவிரமாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இதில் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி அமைதி பேச்சுவார்த்தை என்பது ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் கூட அமெரிக்கா ஒரு விடயத்தில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் விதித்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இன்று 8 மணி வரைதான் நேரம். இன்று இரவு 8 மணிக்குள்ளாக உங்கள் முடிவை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இல்லை, நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்க மாட்டோம், இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று பிடிவாதமாக இருந்தால் 8 மணி முதல் எங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தும். 8 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக ஒட்டு மொத்தத்தையும் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பாலங்கள், மின் அமைப்புகள், பொருளாதார கட்டமைப்பு என அனைத்தையும் நிர்மூலமாக்கி மீண்டும் அதை கட்டியெழுப்ப முடியாத அளவுக்கான ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதன் மூலமாக கடந்த 28ஆம் தேதி என்று தொடங்கிய போர், அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் என்பது கிட்டத்தட்ட இன்று இரவுக்குள்ளாக முடிவுக்கு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம். அது எந்த நாட்டுக்கு என்ன நடக்கப் போகிறது, ஒருவேளை அதற்குள்ளாக ஈரான் உடன்படுமா அல்லது வேறு ஏதேனும் சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு இப்போது இருக்கக்கூடிய நிலையை தொடருமா அல்லது அமைதி திரும்புமா அல்லது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போல மிகப்பெரிய சர்வ நாசத்தை ஏற்படுத்த போகிறாரா என்ற ஒரு அச்சம் தான் உலகில் தற்போது காணப்படுகின்றது. ஷர்மிளா.